குடும்பத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு நமக்கும் சிங்க் ஆக மாட்டாததுக்கு காரணம் நம்ம வயசை நாம ஒத்துக்கிறது. இந்த ரிட்டையர்ட் ஆன பீப்புள்லாம் போய் பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆனதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பேங்க் மேனேஜர் இருந்திருக்கிறார் ஒருத்தர், 35 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னும் பேங்க் மேனேஜர் மாதிரியே தான் வாக்கிங் போறார். எல்லாரும் அதே மாதிரி வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. ஒருத்தரும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. என்ன லோனை கொடுக்குறாரு அவரு, இனிமே வணக்கம் சொல்ல மாட்டாங்க. அந்த உண்மையானா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. டெய்லி வாக்கிங் போறாரு, ஒரு பெஞ்சில் உட்கார்றார். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் அவரை விட பரிதாபமாக உட்காந்துருக்கார். இன்னொருத்தர் அங்கிட்டு குப்பையள்ளி போட்டுட்டு இருக்கார். ஒருத்தர் அங்கே உள்ள செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு, என் தலை விதி பாரு, நான்லாம் 35 வருஷம் பேங்க்ல மேனேஜராக இருந்தேன். எவ்வளவு பேர் என்கிட்ட கை நீட்டி லோன் வாங்கியிருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா கேலண்டரு ஸ்வீட்டு அது இதுன்னு எங்க வீட்டுக்கு தேடி வர்றவங்களே 100 பேர் இருக்கும். இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டே ஒரு பையன் கூட நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு டெய்லி சொல்றாரு. நான்லாம் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இவ்வளவு பேருக்கு லோன் கொடுத்தேன், இத்தனை பேங்கை மேனேஜ் பண்ணேன், நீயே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 4 நாள் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 5ஆவது நாள் இவர் அவர்கிட்ட கேட்கிறார், பாரு என் கதையெல்லாம் உன்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு, அம்மா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேரை சொல்லி அதுல சிஇஓவா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் பதறி போய் இருந்துச்சு, சார் அவ்வளோ பெரிய கம்பெனி சிஇஓவா? சொல்லவே இல்லை. என்னத்தை சொல்றது, அந்த குப்பையள்ளி போடுறாருல அவர் 2 தடவை எம்பியா இருந்தவர், அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறாருல அவர் ஏர்ஃபோர்ஸ்ல மிகப்பெரிய ஆபீசரா இருந்தவர். இவருக்கு அப்படி கை கால்லாம் விடவிடன்னு ஆடுது. இன்னும் ஒரு பேங்க் மேனேஜரா இருந்த நானே இவ்வளவு பெருமையா என்னை பத்தி பேசிக்கிறேன், நீங்க 3 பேரும் ஒண்ணுமே பேசாம நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எங்க பாரியா ஃபியூஸ் ஆன பல்பு 0 வாட்ஸா இருந்தான்னு, 200 வாட்ஸா இருந்தான்னு, எல்இடி பல்பா இருந்தான்னு, ஃபியூஸ் இஸ் ஏ ஃபியூஸ் போ அப்படின்னு இருக்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் அழகுதான், ஆனால் உதிக்கின்ற சூரியனுக்கும் அஸ்தமிக்கிற சூரியனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த வயசுக்கு ஏற்ற வாழ்க்கை இதுதான். மரியாதையை நாம் எதிர்பார்க்க கூடாது, மதிக்கிறபடியாக நாம் நடந்து கொண்டா இந்த சமூகம் நம்மை மதிக்கும், அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது 4 மனிதர்களை சம்பாதிக்கணும். இத்தனை நாள் என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பம், என் பேர பேத்தின்னு பணத்தை தேடி ஓடிட்டோம். இனியாவது மனிதர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்து விட்டோம் என்றால் இந்த மனிதத்தை காப்பாற்றுகிற மனிதராக இந்த சமூகத்தின் பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை தங்களை திருத்திக் கொள்ளுமே தவிர நம்ம தலையா அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. தன்னை முன்னிறுத்தாமல் இன்னொரு உயிரை முன்னிறுத்துகிற ஒரு பக்குவத்தை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். கவி பேரரசு வைரமுத்து அவருடைய ஒரு கவிதை புத்தகத்துல ஒரு குட்டி அழகான கவிதை மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பாரு. திடீர்னு இந்த உலகத்துல ஒரு நாள் பெரிய பிரளயம் வந்துடும், இந்த உலகமே அழிய போகுது. உடனே ஒரு தேவதை வானத்துல இருந்து வருது, இந்த உலகமே அழிய போகுது, ஆனா 6 பேரை மட்டும் என்னால காப்பாற்ற முடியும், 6 பேர் என்னுடைய சிறகுல ஏறி உட்கார்ந்துக்கோங்க, உங்களை வேற ஒரு கிரகத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்த்துடுறேன், 6 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது. வேகமா ஒரு இளைஞன் ஓடி வர்றாரு. அவர் கையில அவர் காதலிச்ச பொண்ணோட உடைந்த வளையல் துண்டோட வர்றாரு. அந்த நினைவுகளோட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்றாரு. 2வது ஒரு நோயாளி வர்றாரு, மருந்து பாட்டிலோட வர்றாரு. இது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அங்கேயாவது நிம்மதியா வாழணும்ல அப்படின்னு அந்த மருந்து பாட்டிலோட அவர் வர்றார். ஒரு கவிஞன் இதுவரைக்கும் போடப்படாத தன்னுடைய புத்தகத்தோட வர்றார். இதுவரைக்கும் நம்மளால வெளியிட முடியல அந்த கவிதையெல்லாம் ஒரு தொகுப்பா வச்சுக்கிட்டு அவரும் அந்த தேவதைக்கு சிறகுல ஏறி உட்கார்றாரு. ஒரு பெண் கிரெடிட் கார்டோட வர்றாங்க. ஒருவேளை அங்க ஷாப்பிங் மால் இருந்தா துட்டு தேவைப்படும்ல, சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா அதோட ஏறி உட்காருது. ஒரு அரசியல்வாதி வர்றாரு, கையில ஒரு காஸ்ட்லியான கடிகாரத்தோட வர்றாரு. அங்க என்ன மணி பார்க்க போறீங்க? சுவிஸ் பேங்கோடைய அக்கௌண்ட் எல்லாம் இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன், பத்திரமா இருக்கணும்லன்ட்டு அவர் உட்கார்றாரு. 6வதா ஒரு சிறுமி தனக்கு பிடித்த பொருளாக ஒரு நாய்க்குட்டியை கொண்டுட்டு ஏற போறான். இப்ப தேவதை சொல்லுது, பொருள் தான் எடுத்துட்டு வரலாம்னு நான் சொன்னேன், நாய்க்குட்டி பொருள் கிடையாது, அது உயிர், அதனால அதை விட்டுட்டு நீ ஏதாவது பொம்மை ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு தேவதை சொல்லுகிறது. ஒரு கணம் யோசித்து விட்டு அந்த சிறுமி சொன்னால், அப்படி என்றால் நான் இறங்கிக் கொள்ளுகிறேன், என்னுடைய நாய்க்குட்டியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். தேவதையுடைய சிறகு அப்படி சிலிர்க்கிறது. மற்ற 5 பேரும் கீழே விழுந்துடுறாங்க.
தேவதை அந்த சிறுமியோடும் அவளுக்கு பிரியமான நாய்க்குட்டியோடும் பறந்து சென்றது என்று அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார். என்னை காட்டிலும் இன்னொரு உயிருக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்கின்ற சிந்தனை வரும்போதுதான் தேவதை நம் கண் முன்னால் தோன்றக்கூடும் என்கின்ற ஒரு படிமத்தை அவர் இதில் பதிவு செய்திருக்கிறார். என்றால் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதோர் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவன் சொன்னான். இவ்வளவு படிச்சிருக்கிறோம், இவ்வளவு அறிவாளியா இருக்கிறோம், இவ்வளவு புத்தகம் படித்திருக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன அடையாளம்? இன்னொரு உயிருடைய வழியை என்னுடைய வழியாக என்றைக்கு நாம் யோசிக்கிறோமோ அப்பதான் இந்த அறிவுக்கு அர்த்தம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்த அறிவுக்கு அர்த்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். அடுத்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம். இந்த மண்ணின் தத்துவமே என்ன அப்படின்னா, நீ இன்னொருவருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லும், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அவ்வளவுதான். இதுதான் வாழ்வின் தத்துவம். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களை பற்றி மற்றவங்க சிந்திப்பாங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நாம் இனிமையாக வாழ முடியும். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கிறார். அவர் சில்லற காசு பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த வழியா ஒரு தேர்ல ஒருத்தர் வர்றார். பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான அவ்வளவு தேஜஸா இருக்கிறார். ஏதோ வானத்துல இருந்து தேவனே வந்த மாதிரி வர்றார். இந்த பிச்சைக்காரருக்கு பக்கத்துல வந்து ஏதாவது எனக்கு கொடு அப்படிங்கிறார். பிச்சைக்காரன் அரண்டாரு. இவங்கிட்ட ஏதாவது நம்ம வாங்கலான்னு பார்த்தா பிச்சைக்காரன்ட்டே வந்து இந்த ஆளு பிச்சை எடுக்கிறாரே அப்படின்ட்டு, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு கை நீட்டிகிட்டே இருக்கிறார். இவர் தேடி பார்த்து இருக்கிறதுலே செல்லாத ஒரு பழைய 5 பைசா நாணயத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இவ்வளவுதான் இருக்குதா, இதை தவிர கொடுக்க ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்போ அப்படின்ட்டார். சரின்னு அவர் போயிட்டார். மாலை நேரம் நெருங்குகிறது. அந்த தேரில் திரும்பவும் அந்த மனிதர் அதே வழியாக வருகிறார். இறங்கி இவர் 5 பைசா நாணயம் கொடுத்தார் இல்லையா, அதே அளவிலே ஒரு தங்க நாணயத்தை அவர் தட்டில் போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். இப்பதான் பிச்சைக்காரருக்கு புரிகிறது, நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தால் எல்லாவற்றையுமே இவர் தங்கமாக கொடுத்திருப்பார். இருக்கிறதுல செல்லாததை கொடுத்தோம், அதுக்கே இவ்வளவு பொருள் கிடைத்திருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு பன்மடங்கு திரும்ப வரும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பூமராங் தத்துவம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்குள்ள எந்த ஒரு வஞ்சனையும் இருக்காது, பொறாமை இருக்காது, பேராசை இருக்காது. நாம அதைத்தான் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அமெரிக்கால நடந்த ஒரு நிகழ்வு, வடக்கு பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை சேர்ந்த ஒரு டாக்டர், ஹாவர்ட் ஹெல்லி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு நாள் வாக்கிங் போறார். காரை ரொம்ப தூரத்துல நிப்பாட்டி வச்சுட்டு வாக்கிங் போறார். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறார், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வராம விட்டார். அடடா ரொம்ப தாகமா இருக்குதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறார். அங்க ஒரு வயக்காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடில் மாதிரியான ஒரு வீடு இருக்குது. போய் கதவை தட்டுறார். வேக வேகமா நடந்து போய் வேர்த்து விறுவிறுத்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறார். ஒரு 10 வயசு சிறுமி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. என்னடா தண்ணி கேட்டா இந்த பிள்ளை இவ்வளவு லேட் பண்ணுதுன்னு பாக்குறாரு. இவ்வளோ பெரிய டம்ளர்ல நல்ல பால் ஆத்தி கொண்டு வந்து பூஸ்ட் மாதிரி கொடுக்குறான். அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா குடிச்சிட்டு, எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப தேவைப்பட்டது, எப்படி இதை கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு? இல்லை எங்க அப்பாவும் இப்படித்தான் வயல்ல வேலை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வருவாங்க. அப்ப நான் இது மாதிரி பூஸ்டோ ஹார்லிக்ஸோ ஆத்தி இவ்வளவு பெரிய டம்ளர் கொடுத்தேன்னா குடிச்சிட்டு எங்க அப்பா ஐ லவ் யூ டாட்டர் அப்படின்னு சொல்வாரு, மை சைல்டு ஐ லவ் யூன்னு சொல்வாரு, அதனாலதான் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தேன். உடனே இவரும் ஐ லவ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லி அவர் தலையில தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா பத்தி விசாரிச்சுட்டு போயிட்டார். சில வருடங்கள் ஆகிறது. அந்த குழந்தைக்கு வயிற்றிலே ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருக்கிறது. எந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற மருத்துவர்களாலையும் சரி பண்ண முடியலன்னு மிகப்பெரிய அந்த மருத்துவ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்கே அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த டாக்டர் தான் வர்றாரு. இந்த பொண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு. இவங்க அம்மா அப்பா யாரும் விசாரிச்சுட்டு அவரே அறுவை சிகிச்சை செய்கிறார். அம்மா அப்பா பதட்டத்தோட இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏழை குடும்பம். இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளோ ஸ்பெஷல் வைத்தியம் பார்க்குறாங்களே, எத்தனை பணம் கேட்க போறாங்களோன்னு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. இவர் வந்து சொல்றார், இந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்ததற்கு பில்லு 1 டம்ளர் பூஸ்ட், அது ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு, நீங்க அழைச்சிட்டு போகலாம்.
நீங்கள் குறைந்தபட்ச அன்பை கொடுத்தால் அதிகபட்ச அன்பை திரும்ப பெறலாம் என்பது இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. ஜென் தத்துவத்துல ஒரு அழகான கேள்வி பதில் வரும். ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாகும்? ஒரு கப்பு டீ, ஒரு கோப்பை தேநீர் எப்ப கடலை விட பெருசா மாறும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு அந்த ஜென் குரு பதில் சொல்லுகிறார். மிகுந்த கருணையோடும் தூய உள்ளத்தோடும் அந்நிய மனிதர் ஒருவருக்கு கொடுக்கப்படும் ஒரு கோப்பை தேநீர் கடலை விட மிக பெரியதாக மாறும். நம்மை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா எல்லார்ட்டையும் அன்பா இருப்போம். ஒரு டூர் போறோம், ஒரு வெளி இடத்துக்கு போறோம்னா தெரியாத மனுஷங்களுக்குலாம் நம்ம உதவி செய்வோம். யாராவது பெரிய ஆளுங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் முன்னாடி நின்று ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளை காமிச்சுக்குவோம், நம்ம மனித நேயர்களாக. ஆனா நம்ம தெருவுக்கு குப்பை எழுறவங்க, நம்ம தெருவை சுத்தப்படுத்துறவர்கள், நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறவங்க, சிலிண்டர் கொண்டு வர்ற பையன், கேன் எடுத்துட்டு வர்றவரு, பேப்பர் போடுறவரு, இப்படி அன்றாடம் நம்ம சந்திப்போம்ல. கீரைக்காரம்மா, இந்த மாதிரி அன்றாடம் ஒரு 10 பேரையாவது நம்ம சந்திப்போம்ல. அவங்கள யாரையாவது ஒருத்தங்களை வீட்டுல உட்கார வச்சு ஒரு கோப்பை தேநீர் குடி அப்படின்னு நம்ம போட்டு கொடுத்துருக்குறோமா? எங்கேயாவது போனோம்னா நம்ம மனிதநேயம் மிக்கவர்களாக யாரோ ஒருத்தருக்கு நம்ம காமிச்சுக்குவோம். நம்மை விட பெரியவர்களுக்கு முன்னாடி ரொம்ப அன்பானவர்களாக நடந்து கொள்வோம். ஆனால் நமக்கு கீழே ஒருபடி கீழே இருக்கிறவர்களிடம் என்றைக்காவது நாம் அன்பை பரிமாறி இருக்கிறோமா? ஒரு கப் டீ போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோமா? அப்படி ஒரு கோப்பை தேநீர் கொடுத்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கடல் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். அதன் பல மடங்கு நன்மையாகும். அந்த ஜென் தத்துவம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் பணத்தை சேமிச்சு வைக்கிற இடம் பேங்க்கு, நகை, நிலம், வீடு, இதுலதான் பணத்தை சேமிச்சு வைக்கணும், அப்பதான் அது பன்மடங்கு வளரும் நாம நினைக்கிறோம். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்த வள்ளுவர் தான் சொன்னார், அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பொருள் வைப்புளி. உங்க காசை எங்க போய் தெரியுமா சேர்த்து வைக்கணும்? எவன் ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அவன் வயிற்றுல உன் காசை சேர்த்து வை, அது பல மடங்கு உனக்கு வட்டியோட வரும். பசியோடு இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்தால் ஒரு தட்டுல சோறு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லி பாருங்களேன். நீங்க பேங்க்ல போடுற பணத்தை விட, நீங்க எஸ்ஐபியில போடுற பணத்தை விட, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற பணத்தை விட பல மடங்கு நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை. இந்த மண்ணில் நம்முடைய தமிழ் பாட்டன் வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் என்றால் அதுதான் அழியாத சத்தியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏன் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு மாயைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். இந்த பணம் இருந்தா தான் நமக்கு மரியாதை, இந்த பணம் தான் நிரந்தரம். பணம் இல்லாதவன யாராவது மதிப்பானாங்க? இப்ப இந்த பணத்தை நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, கையில இருக்குன்னு வாரி வாரி கொடுத்துட்டோன்னு வைங்க, அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை யார் மதிப்பா அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணம் ஒரு பெரிய மாயை. நீங்க கவனிச்சு பாருங்க, சமீபத்தில் யாராவது இறந்த வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னு வைங்க, அவங்க இறந்தப்போ அவங்க பயன்படுத்தின பாய், தலையணை, பழைய போர்வை, அவங்க சமீபத்தில் உடுத்திருந்த சாதாரண உடைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆனா அவங்க போட்டிருக்கிற தங்க செங்கிலியை அதே மாதிரி விட்டுருக்காங்களா? தங்க மோதிரத்தை விட்டுருக்குறாங்களா? காதுல போட்டிருப்பாங்க 1 கிராம் கம்மல்னா கூட இருங்க இதை கலட்டிடுறேன்னு கலட்டுறாங்களா இல்லையா? அவங்க பயன்படுத்திய எல்லா பொருளையும் தூக்கி போடுகிற மனித இனம் அவங்க பயன்படுத்தின காரையோ பைக்கையோ தங்க நகைகளையோ வெள்ளி பாத்திரத்தையோ போடுவதே இல்லை. ஏன்? இந்த பணம், இந்த சொத்து நமக்கு சொந்தமானது இல்லை என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கூடவே வராத ஒரு பொருள், நம்ம கூட அனுப்பி வைக்க முடியாத நம்முடைய சுற்றத்தார் இருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு 10 பேருக்கு நீங்க உதவி செஞ்சு பாருங்க. நாம இல்லாத அன்றைக்கு உண்மையான கண்ணீர் சுந்துகிற நல்ல மனிதர்களாக அவர்கள் நிற்பார்கள். அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பாதையாக நமக்கு உதவும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம நம்முடைய அன்பை காண்பித்தாலே போதும், இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதுக்கு நாம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு வயசாக நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு உயரத்துல ஒரு காலத்துல இருந்தோமோ அதுலயே இருக்கிறது.
முதல் நம்ம வயசு என்ன, நம்ம கடந்து வந்த வாழ்க்கை என்ன, இனிமே நாம புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு 45-50 வயசு தாண்டினவங்கள தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாமே பாருங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற நிறைய ரீல்ஸில் நீங்கள் கவனித்து பார்த்துருக்குறீங்களா? ஒரு கொக்கு தரையில் விழுந்த மீனை தள்ளி 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 கொண்டு போய் குளத்துல போட்டுற ஒரு ரீல்ஸ் யாராவது பார்த்தீங்களா? அது அப்படியே வைரலாக போச்சு. கொக்கு எதை சாப்பிடும்? மீனை தானே சாப்பிடும். அது கண்ணுக்கு முடிய ஒரு மீன் அப்படியே தண்ணிக்குள்ள வந்து வெளியில வந்துருச்சு, தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இது நினைச்சா சாப்பிடலாம், ஆனா எனக்கு தேவைப்படும் போதுதான் நான் உயிரை கொள்ளுவேனே தவிர என் கண் முன்னால் அதே உயிர் துடித்து கொண்டிருந்தால் காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று ஒரு கொக்கு நினைக்குது சார். இது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோமா இல்லையா? ஒரு நாய்க்குட்டி அதுக்கு முன்னாடி ஒரு பூனை கஷ்டப்படுது, அது அதை காப்பாத்துது. பூனை ஒரு எலியை காப்பாற்றுகிறது. ஒரு புலிக்கு பக்கத்துல ஒரு மான் அது பாட்டுக்கு உட்காந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. தனக்கு பசி தனக்கு தேவை என்றால் ஒழிய எந்த உயிரும் இன்னொரு உயிரை சோதிப்பதில்லை, வேதனைக்கு உள்ளாக்குவதில்லை. ஆனா தனக்கு தேவையே இல்லாட்டி கூட அடுத்த உயிரை பாதிக்கிற ஒரு மோசமான இனம் இருக்கிறது என்றால் அது மனித இனத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. செய்தித்தாளை எடுத்து பாருங்க, நம்மலாம் மனுஷங்க தானா? செய்தித்தாளை எடுத்து பாருங்க, ஒரு 5 நாள் செய்தித்தாளை எடுத்து பாருங்க, காட்டுக்கே போயிடலாம் போல இருக்கும். அவ்வளவு கேவலமான மோசமான மனிதர்களுக்கு மத்தியில நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 ஆசிரியர்கள் செய்யற காரியமாவது மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முந்தின இடத்தில் ஒண்ணு வச்சோமையா, நல்லது சொல்ல வேண்டிய நீயே இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாய் என்றால் இந்த மண்ணில் மனிதம் வாழுகிறதா மிருகங்கள் வாழுகிறதா என்று அல்லவா கேட்க வேண்டி இருக்கிறது. இப்ப என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம்? இனிமே பாடம் பிள்ளைகளுக்கு நடத்த தேவையில்லை, ஆசிரியர்களுக்கும் சேர்த்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பதட்டமா இருக்கு. வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணு என்ன பண்றாங்க? அந்த வயசான அம்மாவை தன் மகனை கொண்டே எல்லாத்தையும் கொள்ளையடிக்க வைக்கிறாங்க. படிச்சீங்களா 2 நாளைக்கு முன்னாடி? ஒவ்வொரு நாள் செய்தி படிக்கும் போதும் மனிதன் மிருகமாகி கொண்டே இருக்கிறான். இதை நாம மாற்ற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தை எப்படியாவது துளிர்த்து எழச் செய்யக்கூடிய ஒரு மாமழையாக நம் மனசை மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னு வைங்களேன், இவ்வளவு சிக்கலுமே இருக்காது. எளிமையான வாழ்க்கை. ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாருமே ஏழையா இருந்தாங்க. 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஏழையா இருந்தாங்க. யாராவது கடன்காரங்களா இருந்தாங்களா? எல்லாருமே ஏழையா இருந்தாங்க. ஒருத்தர் கூட கடனாளியாக இல்லை. இன்றைக்கு எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கிறோம். எல்லாருமே இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம்? அன்னைக்கு அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கல்ல. இன்றைக்கு எளிமை ஆடம்பரம் இல்லாத எனக்கு எது தேவையோ அது போதும் என்கின்ற சிந்தனை வருகிறதோ அன்னைக்குதான் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். எவ்வளவுக்கெல்லாம் எளிமையா இருக்க முடியும்னு நம்ம புத்தகத்தை படிச்சாதான் ஆச்சரியமா இருக்கு. புத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் இப்படிலாம் கூட எளிமையா இருக்க முடியும்னு ஆச்சரியமா இருக்கும். புத்தர் தன்னுடைய சீடன் ஒருத்தரை பார்க்க வர்றார். அது ஒரு மலை பிரதேசம், ரொம்ப குளிரான பகுதி. இவர் புதுசா ஒரு போர்வையை அவருக்கு பரிசு கொடுத்துட்டு போறாரு. இதை போர்த்திக்கோப்பா, ரொம்ப குளிருது. ஒரு 8 வருஷம் 9 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த வழியா புத்தர் வர்றார். அந்த சீடனை பார்க்கிறார். ஒரு விளக்கு வெளிச்சத்துல பேசுறாங்க. சீடன் வேறு ஒரு புது போர்வை போத்தி இருக்கிறார். ஏன்பா, நான் உனக்கு ஒரு போர்வை கொடுத்தேன்ல, அது என்னாச்சு? அது ரொம்ப கிழிஞ்சு போச்சு, அதான் புது போர்வை வாங்கினேன். சரி, அந்த கிழிஞ்சு போன போர்வையை என்ன செஞ்ச? இல்ல, நான் ஏற்கனவே படுக்கை விரிப்பு போட்டிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப கந்தலாயிருச்சு, அதனால இதை படுக்கை விரிப்புக்கு போட்டேன். அப்ப ஏற்கனவே உள்ள படுக்கை விரிப்பை என்ன செஞ்ச? இல்ல, ஏற்கனவே திரச்சியில ஒண்ணு ரொம்ப கிழிஞ்சு தொங்குச்சு, அதனால இதை திரச்சியிலையா மாத்திட்டேன். அப்ப அந்த திரச்சிலைய என்ன செஞ்ச? அது ரொம்ப பிஞ்சு பிஞ்சு போயிருந்தது, அதை கட் பண்ணி கால் மிதிக்கு வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே இருந்த கால் மிதியை என்ன பண்ண? அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை சின்ன சின்னதா வெட்டி சமைக்கும் போது பயன்படுத்துற கரித்துணியா வச்சுக்கிட்டேன். அப்ப ஏற்கனவே உள்ள கரித்துணியை என்ன பண்ண? அதை அப்படியே திரியா செஞ்சு அதை விளக்கு திரியா மாத்தி அந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் நாம் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறோம். ரீசைக்கிள், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்ன்னு சொல்றோம்ல, இதை விடவா ஒரு ரீசைக்கிள் பண்ண முடியும்? அன்னைக்கெல்லாம் ஒரு பொருள் இருந்தா அதை எத்தனை காலத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு சைக்கிள் நம்ம அப்பா கிட்ட இருக்கும். அதை எவ்வளவு காலம் அவர் பொத்தி 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 பாதுகாத்தார்.
வீட்டுல ஒரு விளக்கு இருக்கும், அதை நம்ம அம்மா அப்படியே அந்த கண்ணாடி உடையாம திருநீர் போட்டு அதை அவங்க துடைக்கிறதே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அந்த சின்னஞ்சிறிய வீட்டுக்குள் 10 பொருட்களை பத்திரமாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு உங்க வீட்டுல போய் பாருங்க, 1000 பொருள் இருக்கு. 1000 பொருள் இருக்கிறது, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்கு. அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வரல, நம்மளாலையும் பயன்படுத்த முடியல. பயன்படாத பொருட்களால் வீடு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பயன்பட வேண்டிய மனிதர்கள் தெருவில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நாம உணர்த்தணும். ஒரு பையன் 10 வாட்ச் வச்சிருக்காங்க, 8 ஷூ வச்சிருக்கான், 4 செப்பல் வச்சிருக்கான், எல்லாத்தையும் யூஸ் பண்றது கிடையாது. யாருக்காவது கொடுக்குறோம்னா இருக்கட்டும், எனக்கு எப்பயாவது தேவைப்படும். எப்ப தேவைப்படும்? அப்போ சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை நாம் ஆக்கிரமித்து கொண்டோமே என்கின்ற உணர்வு கூட இன்னைக்கு நம்மிடம் இல்லை. ஒரு ஊர்ல இப்படித்தான் ஒருத்தர் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்தா அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு உற்சாகம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம கிட்ட 2 பங்களா இருந்தா ஒரு பங்களாவை இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ஆமா, கரெக்ட் அப்படின்னு இருக்காரு. நம்ம கிட்ட 2 கார் இருந்தா ஒரு காரை இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம கிட்ட 2 பைக் இருந்தா இல்லாதவனுக்கு ஒண்ணு கொடுத்துடணும். ஆமா ஆமா, அப்படித்தான் செய்யணும். நம்ம கிட்ட 2 ஆட்டுக்குட்டி இருந்தா இல்லாதவனுக்கு ஒண்ணு கொடுத்துடணும். அதை எப்படி முடியும் அப்படின்னு இருக்காரு. ஏய்யா, பங்களா காரெல்லாம் கொடுக்குறேன்னா ஆட்டுக்குட்டியே எப்படி முடியும்? என்கிட்ட ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அப்படின்னு இருக்காரு. என்கிட்ட இல்லாததை நான் யாருக்கு வேணா கொடுப்பேன், ஆனா என்கிட்ட இருக்கிறத யாருக்கும் என்னால் தானம் செய்ய முடியாது. இந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வரணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அனுபவிக்க பழகி கொண்டோம் என்றால் இந்த ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். மன நிம்மதியோடு வாழ முடியும். இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ முடியும். அதனாலதான் நமக்கு முன்னால் இருந்த பாரதி முதற்கொண்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என் பொருளும் நிறைய சேர்த்தோன்னு வைங்களேன், இந்த உலகத்தை என்னுடையதுன்னு நேசிக்க முடியாது. நம்ம கிட்ட பொருள் குறைவா இருந்ததுன்னு வைங்க, இவங்க எல்லாரும் என்னுடையவர்கள். இடம் வேணும் இல்லைங்க. உங்க வீட்டுல ஒரு இடம் இருந்தா தானே ஒரு பொருளை நீங்க கொண்டு போய் வைப்பீங்க. மனசுல இடம் இருந்தா தானே இன்னொருத்தருக்கு இடம் கொடுப்பீங்க. என்றைக்கு தேவையற்ற பொருட்களின் எடையை குறைக்கிறோமோ அன்றைக்கு தேவையான மனிதர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அதுதான் மனிதம் காப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய செயல். ஒன்னை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன், எனக்கான நேரம் நிறைவடைய போகிறது. TN சேஷன் ஐயா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தவர். ரொம்ப நேர்மையான ஒரு அற்புதமான மனிதர். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியமா, அவர் ஒரு தடவை உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் ஒரு சுற்றுலா அவர் மனைவியோட போயிருக்கிறார். அவர் ஆபீசரா இருக்கும்போது அப்படி பயணம் செய்து போகும்போது ஒரு இடத்துல நிறைய குருவி கூடுகளா இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு இருந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு குருவி கூடு, எல்லா குருவி கூட்டுலயே 2 குஞ்சு 3 குஞ்சு அந்த குருவி குஞ்சுகள்லாம் இருக்குது. அது அப்படியே கீக்கின்னு கத்துறது. அவ்வளவு அந்த இடமே ரம்மியமா இருந்திருக்கு. இப்ப சேஷன் ஐயாவுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, 2 குருவி கூட நம்ம எடுத்துட்டு போய் வளர்ப்போம், நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே கூட இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அம்மா இதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துருக்குறாங்க. எல்லாம் உயரத்துல இருக்கு. மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். இங்க வாடா, மேடத்துக்கு அந்த 2 குருவி கூட மட்டும் எடுத்து கொடு. அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்றதான். பக்கத்துல போய் 10 ரூபா கொடுத்துருக்காரு, எடுத்து கொடு அப்படின்னு. கொடுக்க முடியாது. 50 ரூபா கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரி. நீங்க 50 ரூபா கொடுத்தாலும் சரி, இல்லை என்னை அடிச்சாலும் சரி, அந்த குருவி கூட்டு ஒண்ணு கூட நான் எடுத்து தர மாட்டேன். ஏண்டா, அரை பிச்சிருவேன். அவர் யார் தெரியுங்களா? பெரிய ஆபீசர். உடனே சேஷன் ஐயா, இருங்க, என்னப்பா, ஏன் தம்பி, என்னப்பா பிரச்சனை? நாங்க அதை ஒண்ணும் பண்ண போறது இல்லப்பா. அம்மா வந்து வீட்டுல வளர்ப்பாங்க, அவங்க பிள்ளை மாதிரி அந்த குருவிக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க, அதுக்கு தான்ப்பா கேட்கிறோம், நீ தப்பா நினைக்காத. அந்த பையன் உடனே கரகரன்னு அழுதுட்டே சொல்லியிருக்கான், சாப்ஜி நீங்களே சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கேயாவது வந்துட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீடும் இல்லை, உங்க பிள்ளைகளும் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த தாய்க்குருவி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேட போயிருக்குது, சாயந்தரம் திரும்பி வருமே, கூடும் இல்லை பிள்ளைங்களும் இல்லைன்னா அந்த குருவி அழும் இல்ல, அப்ப எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். இந்த குருவியும் அம்மாவை காணும்னு உங்க வீட்டுல உட்காந்து அழும் இல்ல, நீங்க எப்படி இதை தூக்கிட்டு போகலாம்னு அவன் கரகரன்னு அழுதுட்டானா. TN சேஷன் அதை பதிவு செய்கிறார்.
அந்த மாடு மேய்க்கிற எளிய பிள்ளையின் மனித நேயத்திற்கு முன்னால் என்னுடைய IAS பதவி ஒரு கடுகு விதையை போல சிறுத்து போனது என்று எழுதினார். ஒரு காலத்திலும் அன்பை கொண்டு அறிவை எடை போடவே முடியாது. ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவு வரவே முடியாது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால், எளிய மனிதர்களுடைய மனதில் மனிதத்தை விதைப்பதும் அடுத்த தலைமுறை கைகளில் இந்த உலகத்தை பத்திரமாக ஒப்படைப்பதும் தான் மூத்த தலைமுறையாகிய நம்முடைய கடமை என்று சொல்லி, இதைத்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று நம்முடைய முப்பாட்டன் சொன்னான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்று தாய்மானவர் சொன்னார். இந்த உலகத்தை பத்திரமாக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமாக பூமி பந்தை நம் பிள்ளைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றால், பெரியவர்களாகிய நாம் மனிதம் காக்க வேண்டும், மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி, இவ்வளவு அழகான தலைப்பில் இவ்வளவு அற்புதமான மக்களின் முன்னால் சில கருத்துக்களை பேசுவதற்கு எனக்கு ஒரு நல் வாய்ப்பு தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் பப்பாசி அமைப்புக்கும் இவ்வளவு அமைதியா அழகா ரசித்து உற்சாகமாக கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து, இனி வரும் வாழ்க்கை உங்களுடைய மிகப்பெரிய உயரங்களுக்கு உங்களை இட்டு செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.